ஓம் சரவணபவ. இன்று நமக்கு வந்த திருப்புகள் என்ற பகுதியை பார்த்து கொண்டிருக்கின்றோம். ஒவ்வொரு நாளும் ஏதாவது ஒரு எண், அந்த எண் கண்ணில் படும் பொழுது அந்த எண்ணிற்கான திருப்புகளை எடுத்து படிக்க நேரிடுகிறது. அப்படி நமக்கு உணர்த்தக்கூடிய அந்த திருப்புகளை நாம் இன்று நமக்கு வந்த திருப்புகள் என்ற பகுதியில் நாம் பார்த்து வருகின்றோம். அப்படி இன்று வந்த திருப்புகள் எண் 100. இந்த திருப்புகள் என்ன சொல்கின்றது என்றால், இதற்கு முன்பு நம்ம எத்தனையோ உடம்பை எடுத்து வந்திருப்போம். அதில் எத்தனையோ உடம்பை நாம் நெருப்பில் வெந்து அந்த பிறவியை முடித்திருப்போம். இனிமேலாவது இந்த பிறவியிலாவது உன்னை விட்டு நீங்காம, அப்படி நெருப்பில் வீழ்ந்து நம்ம போகாம உன்னை விட்டு நீங்காது இருக்கும் பொருட்டு, முருகப்பெருமானை விட்டு நீங்காம முருகப்பெருமானுடைய திருவடிகளை விரும்பக்கூடிய அறிஞர்களை போல நானும் ஒரு நல்ல ஒரு நெறிக்கு வந்து என்னுடைய அழிவாக இருக்கக்கூடிய அந்த முன்வினை கேடுகள் எல்லாம் நீங்கி நல்ல சிவஞானத்தின் வடிவத்தினை அடைந்து நல்ல வலிமையான அந்த முக்தி பதத்தை பெற்று இந்த பிறவியருடைய களைப்பு தீருமாறு எனக்கு நீ உன்னுடைய அருள்மயமான திருப்பாதங்கள் அப்படிங்கிற அந்த பாத மலர்களை எனக்கு தர வேண்டும் என்று முருகப்பெருமானிடம் கேட்கும் விதத்தில் வரக்கூடிய ஒப்பற்ற ஒரு நல்ல திருப்புகள். எத்தனையோ உடம்பு நெருப்பில் வீழ்ந்து வெந்த உடம்போ கோடிக்கணக்கானவை. இன்னைக்கு நமக்கு ஒரு ஞானம் இருக்கு, நம்ம முருகரை வணங்குற ஒரு ஞானம் இருக்கு. இனியாவது நம்ம முருகப்பெருமானை விட்டு விடாம இந்த உடம்பை நம்ம நெருப்பில் வீழ்ந்து போவதற்கு முன்னால் முருகப்பெருமானோடு நாம் இணைந்து விடுவதற்கு இப்பொழுதாவது நம்ம முயற்சி பண்ண வேணாமா? அதை நமக்கு நினைவுபடுத்தக்கூடிய ஒரு அற்புதமான திருப்புகளா இந்த திருப்புகள் இருக்கு. மேலும் இந்த திருப்புகள் என்ன சொல்லுது அப்படின்னா, அதாவது நம்முடைய உள்ளத்தில் விளங்கக்கூடிய ஒரு ஜோதியாக இருக்கக்கூடிய, உள்ளத்தில் ஒப்பற்ற ஜோதியாக விளங்கி கண்களில் நடனமாடக்கூடிய நெருப்பு நிறமான அந்த சிவந்த நிறமுடைய அந்த ஜடாமுடியை வைத்திருக்கக்கூடிய தந்தையான சிவபெருமான் அன்பினால் தேடும் அவர் அந்த சிவபெருமான் யாராவது அன்பினால் தேடுனா அவர்களுடைய அந்த அடியார்களுக்காக உதவுவாராம். அன்பே சிவம் நம்ம சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி அன்பினால் தேடக்கூடிய அடியாருக்கு அந்த சிவபெருமான் உதவாராம். அப்படிப்பட்ட சிவபெருமானுக்கு பிள்ளையாக இருக்கக்கூடிய எங்கள் சுவாமி அருள் பாலா, எங்களுடைய இறைவனாகிய சிவபெருமான் அருளிய குமரனே, அழகும் ஞான அறிவும் என்மை நிறைந்த குறப்பெண் வள்ளியின் திரு மார்பினை தழுவுவனே, அப்படிப்பட்ட நீங்கள் அழகு மிகுந்த திருச்செந்தூரில் எழுந்தருளியுள்ள கந்தனே, சுரேச பெருமாளே, தேவர்களின் தலைவர் பெருமானே என்று திருச்செந்தூரில் எழுந்தருளிக்கக்கூடிய முருகப்பெருமானை நோக்கி பாடக்கூடிய அற்புதமான திருப்புகள். இந்த பிறவியை எடுத்து வந்துவிட்டோம். இந்த பிறவியிலாவது நாங்கள் திருச்செந்தூர் முருகப்பெருமானை உன்னை வணங்கி நாங்கள் ஞானத்தை பெற்று இந்த பிறவி பிணியிலிருந்து நாங்கள் விடுபட வேண்டும் என்று கேட்கும் விதமாக வந்த அற்புதமான திருப்புகள். இந்த திருப்புகள் என்னவென்று பார்ப்போம். விந்ததின் ஊறி வந்தது காயம் வெந்தது கோடி இனிமேலோ விண்டு விடாமல் உன்பதம் மேவும் விஞ்சையற் போல அடியேனும் விநாச முன்களி தீர வன் சிவ ஞான வடிவாகி வன்பதம் ஏறி என்களை யார வந்தருள் பாத மலர்த்தாராய் எந்தனு லேக செஞ்சுடராகி என்கணில் ஆடு தளல் வேணி எந்தைய தேடும் அன்பர் சகாயர் எங்கள் சுவாமி அருள் பாலா சுந்தர ஞான மென்குற மாதுதன் திருமார்பில் அணைவோனே சுந்தரமான செந்திலில் மேவு சுந்தரேசர் பெருமாளே. மிக அற்புதமான திருப்புகள். இந்த பிறவியில் நாம் சுக்கிலத்திலிருந்து ஊறி வந்தது இந்த உடம்பு, விந்ததில் ஊறி வந்தது காயம், விந்தது கோடி. இதற்கு முன்பு நெருப்பில் வீழ்ந்து வெந்த உடம்பு கோடி கோடி. இனிமேலோ விண்டு விடாமல், இனியாவது விட்டுவிடாமல் நீங்காமல் உன்பதம் மேவும் விஞ்சேர் போல, முருகப்பெருமானுடைய திருவடிகளை பற்றி கொள்ளக்கூடிய அந்த அறிஞர்களைப் போல அடியேனும் நானும் அதாவது நன்னெறிக்கு விநாச முன்களி தீர பேர அழிவை தரக்கூடிய அந்த முன்விலைகள் கேடுகள் எல்லாம் நீங்கி வன் சிவ ஞான வடிவாகி வளமையான சிவஞானத்தின் வடிவை அடைந்து வன்பதமேறி என்களை யார வலிமையான முக்தி பதத்தை பெற்று என்னுடைய பிறவி களைப்புகள் எல்லாம் தீருமாறு வந்தருள் பாத மலர்த்தாராய் என் முன் அருள்மயமான உன் திருப்புகள்
அருள்மயமான உன் பதங்களிடம் மலரினை தர வேண்டும், அந்த பாத மலரினை தர வேண்டும். எந்தனும் லேக செஞ்சுடராகி எனது உள்ளத்தில் ஒப்பற்ற செலும் ஜோதியாக விளங்கி எண்கணில் ஆடும் தளல்வேலி என் கண்களில் நடனமாடுகின்ற நெருப்பு நிறமான ஜடாமுடியை உடைய எந்தைய தேடும் அன்பர் சகாயர் எனது தந்தையரும் அன்பினால் தேடும் அடியாருக்கு உதவுகின்றரும் எங்கள் சுவாமி அருள்வாளா எங்கள் இறைவனாகிய சிவபெருமான் அருளிய குமரனே அவரின் பிள்ளையே சுந்தர ஞான மென்குற மாதுதன் அழகும் ஞான அறிவும் மென்மையும் நிறைந்த குறப்பெண் வள்ளியின் திருமார்பில் அணைவோனே திருமார்பினை தழுபுவனே சுந்தரமான செந்திலில் மேய்வு அழகு மிகுந்த திருச்செந்தூரில் எழுந்தருளுள்ள கந்தரேச பெருமாளே கந்தனே தேவர் தலைவனே. இப்படிப்பட்ட அற்புதமான அந்த திருப்புகளை படித்து முருகப்பெருமானின் அருளை நாம் அனைவரும் பெற வேண்டும். இந்த பிறவியிலாவது நம் முருகப்பெருமானை விட்டுவிடாது முருகப்பெருமானை வணங்கி முருகப்பெருமானை குறித்து துதித்து முருகப்பெருமானின் சேவைகளை செய்து முருகப்பெருமானின் அன்பை பெற வேண்டும். முருகப்பெருமானோடு நாம் இணைய வேண்டும். எத்தனையோ உடலை நாம் இழந்து விட்டோம். இந்த உடலில் இப்போது கிடைத்திருக்கக்கூடிய வாய்ப்பில் இப்போது கிடைத்திருக்கக்கூடிய ஞானத்தை சரியாக பயன்படுத்தி நம் வாழ்வில் சரியான நிலையை அடைய வேண்டும். அதற்கு முருகப்பெருமான் அருள் நம் அனைவருக்கும் இருக்க வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.